பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். நாம் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் இந்த கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சி தலைவர்களுக்கும் நன்றியெல்லாம் தெரிவித்திருந்தார். இப்போது ஒன்று கூடி எவ்வாறு ஆட்சி அமைப்பதற்கு அல்லது பிரதமர் வேட்பாளரை தேர்வு பண்ணுவது அப்படின்றதுக்கான அந்த முன்னெடுப்புகளில் இருக்காங்க. களம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதை இது உணர்த்துதோ? நிச்சயமா இந்தியா கூட்டணியினுடைய இன்றைய சந்திப்பினுடைய முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த வாக்குகள் என்ற அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக. அதுதான் நம்பர் 1 ரீசன். அதை தாண்டி அவர்கள் வேரியஸ் சினாரியோஸ், ஒருவேளை பாஜக மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் எடுக்க வேண்டும், அதே மாதிரி ஒருவேளை பாஜகவுக்கு மெஜாரிட்டி வந்தால் அதுக்கப்புறம் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க பேசி வச்சுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சினாரியோவை டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவு இந்த சந்திப்பு. பட் அதை விட முக்கியம் இந்த தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கை அது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு வலியுறுத்துவதற்காக அடிப்படையா அது காரணமா தான் நான் பார்க்கிறேன் இந்த மீட்டிங். ஓகே, ஏன்னா குறைந்த எண்ணிக்கையில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள், இன்னும் சொன்னால் இந்த தபால் வாக்குகள் தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள், இங்கெல்லாம் வேற எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்றத சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? நிச்சயமா அது ஒரு மெசேஜ். பட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏதாவது தபால் வாக்குகளோ இல்ல வாக்கு வித்தியாசம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் இப்போ சென்ற முறை கூறப்பட்ட ஒரு கருத்து, அது எந்த அளவுக்கு ஆதாரத்தோட சொன்னாங்கன்னா, ஆனால் பெரும்பாலான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. அது இட் குட் ஆல்சோ பி பிகாஸ் வின்னிங் சைடு எப்பவுமே அவங்களுக்கு இந்த நேரோ கான்டெஸ்ட் வின்னிங் சைடு பக்கம் போகும். ஸோ அதன் காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால அதுல முறைகேடு நடந்தது என்று கூறுவதற்கு இல்லை. ஆனால் நிச்சயமாக இந்த கூட்டம் போட்டு இப்போ ஒரு கடிதம் எழுதி அனுப்ப போறாங்க, இதெல்லாம் ஒரு அறிக்கை விடுறாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு மேல ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு நேர்மையான ஒரு வாக்கு எண்ணிக்கையை நடத்த வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்காக இந்த சந்திப்பு. மம்தா பானர்ஜி வரல அப்படின்றப்போ அவர் சில காரணம் சொல்லியிருக்காரு, ஆனா பிரதிநிதிகள் கூட அனுப்பல. மம்தாவுடைய எண்ணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க இந்தியா கூட்டணிக்கு ஒருவேளை அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் வந்தால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதாகத்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க வராதது அவ்வளவு பெரிய பிளஸ். இன்னைக்கு நீங்க நினைவு வைத்திருக்கணும், மேற்கு வங்காளத்துல இன்னைக்கு இன்னும் 8 முக்கியமான இடங்கள்ல தேர்தல் ஒன்றும் முடியல. பெரும்பாலான மற்ற அப்கோர்ஸ் அகிலேஷ் யாதவ் வந்திருக்காரு, 13 யூபி சீட்லயும் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒரு எக்ஸ்கியூஸா காட்ட முடியாது. நிச்சயமா மம்தா பானர்ஜி யாராவது ஒரு பிரதிநிதி அவங்க வந்திருக்கணும். இல்ல, இப்போ நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் போகல, ஆனால் திரு TR பாலுவா பிரதிநிதியா அனுப்பிச்சிருக்கிறாரு. அது மாதிரி யாராவது ஒரு பிரதிநிதியை மம்தா அவர்கள் அனுப்பியிருக்க வேண்டும். அது செய்யாமல் இருந்தது நிச்சயமா இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான். நன்றி டாக்டர் சுமந்த், இணைந்து உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.